Just hours after their holiday began in Cape Town. This morning, the body of a 28-year-old woman was found in a car in Khayelitsha. She and Durrani, as well as the driver, were both thrown out of the vehicle. Police are urging the public to come forward with any information relating to the murder of a UK tourist in Gugulethu last night. 28 வயசான ஆனி இந்தோச்சா ஸ்வீடன்ல வினோத் அப்புறம் நீலமுக்கு பிறக்கிறாங்க. ஆனிக்கு கூட பிறந்தவங்க 2 பேர், ஏமி அப்புறம் அனிஷ். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். ஆனி ரொம்பவே பிரைட் அப்புறம் இன்டெலிஜென்ட்டான பொண்ணு. ஆனி அவங்க படிப்பை முடிச்சுட்டு மொபைல் கம்பெனியான எரிக்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மிட்-20s ரீச் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க அவங்களோட ஹாலிடேஸ்க்காக லண்டனுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் அவங்க பிரிஸ்டல்ல 30 வயசான ஸ்ரேயன் திவானி அப்படிங்கிறவரை மீட் பண்றாங்க. இவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்பவே பணக்கார குடும்பம், அதாவது லண்டன்ல மில்லினர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனியோட அத்தைகள்ல ஒருத்தவங்க இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு 2 பேர் வீட்லயுமே பேசுறாங்க. அதனால ஆனியையும் ஸ்ரேயனையும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணவும் வைக்கிறாங்க. முதல் மீட்டிங்ல ஆனிக்கு ஸ்ரேயன் மேல பெருசா எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. 2வது மீட்டிங்ல தான் 2 பேருமே கனெக்ட் ஆகுறாங்க. இதுல ஸ்ரேயனுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி பிரேக்கப் ஆகி இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா 2 குடும்பத்துக்கும் பெருசா செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள்லயே ஆனி அவங்க ஜாபை குவிட் பண்ணிட்டு ஸ்ரேயன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனியோட அப்பாக்கு ஸ்ரேயனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்ரேயன் ஆனி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்குள்ள எந்த விதமான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுதான். இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா லண்டன் மாதிரியான ஒரு சிட்டில வளர்ந்து பையனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது, நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்றது, இது எல்லாமே ஆனியோட அப்பாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அக்டோபர் 2010 இவங்க 2 பேரோட கல்யாணமும் மும்பைல 3 நாள் ரொம்பவே கிராண்டா நடக்குது. 3 வாரம் கழிச்சு ஆனியும் ஸ்ரேயனும் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க கேப் டவுனுக்கு அவங்க ஹனிமூனுக்காக போறாங்க. ஹனிமூனோட எல்லா பிளானையுமே ஸ்ரேயன் அவனோட ஒய்ஃப்காக சர்ப்ரைஸா பிளான் பண்றான். நீங்க யோசிக்கலாம், இவ்வளோ டெஸ்டினேஷன் இருக்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய பணக்காரங்க ஏன் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுல இருக்க அந்த லெட்டர்ஸ் தான் SA, ஸ்ரேயன் ஆனி. நவம்பர் 12, 2010 அவங்க அவங்களோட ஹனிமூன் டெஸ்டினேஷனை ரீச் பண்றாங்க. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு ஹோட்டல் கேபை ரிஜெக்ட் பண்ணிட்டு பிரைவேட்டா கேப் புக் பண்ற ஸ்ரேயன். அந்த டாக்ஸி டிரைவரோட பேரு தான் ஜோலா டோங்கோ. இவங்க 2 பேரும் 20 நிமிஷம் ரைடுக்கு அப்புறம் ஹோட்டல் கேப் கிரேஸை செக்இன் பண்றாங்க. இந்த சமயத்துல ஸ்ரேயன் ஜோலோ டோங்கோவை உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க டின்னருக்கான பிளானையும் சொல்றான். அவங்களுக்கு ஜோலோ டோங்கோவை ஒரு டூர் கைட் மாதிரி கேப் டவுன் முழுக்க சுத்தி காமிக்கவும் சொல்றான். 13 நவம்பர் 2010 சாயந்தரம் 6:30 மணி 2 பேரும் கிளம்பி ஹோட்டலோட பாருக்கு போறாங்க. கொஞ்சம் ட்ரிங்க் பண்றாங்க, அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க டிரைவருக்காக வெயிட் பண்றாங்க. சரியா 8 மணிக்கு ஜோலோ டோங்கோ கேப் கிரேஸ் ஹோட்டலுக்கு வந்து ஸ்ரேயனையும் ஆனியையும் பிக்கப் பண்ணிக்கிறான். ஸ்ரேயன் ஜோலோ டோங்கோ கிட்ட அவங்கள நல்ல ஒரு சூஷி ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போக சொல்றான். ஜோலோ டோங்கோ அவங்கள சர்ஃப் சைட் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறான். நைட்டு 9:30 மணிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க டின்னர் சாப்பிட்றாங்க. 1 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் டின்னர் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்புற அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரத்துல கூகுலேட்டு அப்படிங்கிற இடத்த ரீச் பண்றாங்க. அங்க ஒரு இன்டர்செக்ஷன்ல வண்டியை ஸ்லோ பண்ணி திருப்பும் போது திடீர்னு யாரோ வந்து காரோட விண்டோவை ஃபாஸ்டா தட்டுறாங்க. கார்ல இருந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அந்த 2 மர்ம நபர்கள் துப்பாக்கியை காட்டி கார்ல இருந்தவங்கள மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா கார்ல ஏறி ஜோலோ டோங்கோவை வெளியே தூக்கியும் போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே கார் அங்கிருந்து ஸ்பீடா கிளம்புது. அப்புறம் ஸ்ரேயனை மிரட்டி அவனோட வாட்ச், போன், பர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. 20 நிமிஷம் கழிச்சு அந்த 2 பேரும் ஸ்ரேயன் திவானியையும் கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. 11:30 மணிக்கு ஒருத்தர் அவரோட வீட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆளு அழுதுகிட்டே அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, ஸ்ரேயன் தான். அவரு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு.
போலீஸ் வந்து ஸ்ரேயனை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. சரியா 12:45க்கு ஹோட்டலை ரீச் பண்றாங்க. அங்க ஸ்ரேயன் தன்னோட வாக்குமூலத்தை கொடுக்குறாரு. இதுக்கிடையில கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஜோலோடாங்காவும் கிடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்டயும் வாக்குமூலம் வாங்குறாங்க. அவனும் ஸ்ரேயன் என்ன சொன்னானோ அதையே தான் அவனோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கான். போலீஸ் ஆனியோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. பதறிப்போன ஆனியோட அப்பா உடனே ஃப்ளைட்டை புக் பண்ணி கேப் டவுனுக்கு கிளம்புறாரு. மறுநாள் காலையில போலீஸ்க்கு ஒரு கால் வருது. கைலெச்சா அப்படிங்கிற இடத்துல இருந்து இங்க ஒரு மினி வோக்ஸ் வேகன் நைட்ல இருந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலையில 8 மணிக்கு போலீஸ் லொகேஷனுக்கு போறாங்க. காரை ஓபன் பண்ண போலீஸ்க்கு பெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்க கெஸ் பண்ண மாதிரியே அது ஆனியோட பாடி தான். அவங்களுக்கு கழுத்துல ஒரு துப்பாக்கி குண்டு பட்டிருக்கு. அதனால தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் உடனே ஸ்ரேயன் திவானிக்கு ஆனி இறந்துட்டாங்கன்ற நியூஸை இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஆனிய கொன்னது யாரு? இதோட மோட்டிவ் என்ன? இது ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலைதானா? வெல்கம் டு மை சேனல் துப்பறிவாளன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஹனிமூன் அண்ட் மர்டர் கேஸ் ஆஃப் ஹானி இந்தோச்சா. வினோத் கேப் டவுனை ரீச் ஆகுறாரு. ஸ்ரேயன் கிட்ட நடந்ததை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஏன் அவங்க ஆனியை ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரேன்சம் அமௌண்ட்னாலும் கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்காவில் கிட்னாப்பிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம். 15 நவம்பர் 2010 ஃபாரன்சிக் டீமுக்கு டாங்கோவோட கார்ல இருந்து முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அன்னைக்கு நைட்டு காரோட விண்டோவை அந்த கிட்னாப்பர்ஸ் தட்டும் போது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அது அவங்களோட டேட்டா பேஸ்ல இருக்க ஒரு ஆளோட மேட்ச் ஆகுது. அவன் பேரு தான் ஜொலிலே மங்கேனி. இவன் ஒரு சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணி ஜெயிலுக்கு போனவன். போலீஸ் இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. 16 நவம்பர் 2010 அன்னைக்கு இவனை கைலிச்சா அப்படிங்கிற இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவன், நான் அந்த கார்ல தான் இருந்தேன், ஆனா ஆனியை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். ஸ்ரேயன் திவானிய கார்ல இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஜிவமதோதா குவாபே பேக் சீட்ல இருந்து ஆனியோட பர்ஸை புடுங்க ட்ரை பண்ணதாகவும் ஆனி கொடுக்காததுனால ஆனியை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து போலீஸ்க்கு இன்னொரு அக்யூஸ்டோட பேரு தெரிய வருது. பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனியோட பாடியை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஸ்ரேயனும் வினோத்தும் ஒரு பிரைவேட் பிளேன்ல ஆனியோட பாடியை எடுத்துட்டு இங்கிலாந்துக்கு புறப்படுறாங்க. 17 நவம்பர் 2010 நைட்டு 1 மணிக்கு போலீஸ் குவாபேவை அரெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல நான் ஆனியை சுடல, மங்கேனி தான் சுட்டான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இவன் இன்னொரு பேரை சொல்றான், மோண்டே மொலம்போ. இவன் தான் இந்த வேலையை செய்ய சொன்னதாகவும் இவன் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றான். 18 நவம்பர் 2010 காலையில போலீஸ் மொலம்போவை அரெஸ்ட் பண்றாங்க. அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் இன்னொரு பேரை சொல்றான். அந்த பேரை கேட்ட போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, ஜோலோ டோங்கோ. அவன் தான் ஒரு கொலை பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படின்னும் என்கிட்ட வந்து டீல் பேசினான் அப்படின்னும் சொல்றான். 2 நாள் கழிச்சு 20 நவம்பர் 2010 அன்னைக்கு டாங்கோ அவனோட வக்கீலோட வந்து சரண்டர் ஆகுறான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல மொத்தம் 4 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. 2 பேரு அன்னைக்கு நைட்டு கொலை பண்ணவங்க. அதுல ஒருத்தன் பேரு குவாபே, இன்னொருத்தன் பேரு ஜொலிலே மங்கினி. இந்த வேலையை பண்ண சொன்னதாக இன்னொருத்தன் கைதானா, அவனோட பேரு மொலம்போ. இத பண்ண சொல்லி தாங்கிட்ட வந்து கேட்டதா ஜோலோ டோங்கோவும் இதுல கைதாயிருக்கான். போலீஸ் டாங்கோவோட வக்கீல் கிட்ட இவன் அப்ரூவரா மாறி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணா இவனோட தண்டனையை குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜோலோ டோங்கோ எல்லாத்தையும் ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இது ஒன்றும் எதிர்ச்சியா நடந்த கொலை கிடையாது, இது ஒரு ப்ரீ பிளான் மர்டர். இத பண்ண சொன்னதே ஸ்ரேயன் திவானி தான் அப்படின்னு சொல்றான். போலீஸ் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனா இவனோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே எதுவும் பண்ண முடியாதுன்னு போலீஸ் அவனை டீட்டெயிலா சொல்றாங்க. 12 நவம்பர் 2010 அன்னைக்கு ஏர்போர்ட்ல ஸ்ரேயனையும் ஆனியையும் கேப் கிரேஸ் ஹோட்டல்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரேயன் டாக்ஸி ஃபேரை பே பண்ணிட்டு டாங்கோவை வெயிட் பண்ண சொல்றான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கப்புறம் ஆனியை உள்ள அனுப்பிட்டு ஸ்ரேயன் டாங்கோ கிட்ட ஒரு டீல் பேசுறான். அதுல
ஒரு ஆளை கொலை பண்ணணும், அதுக்கு உனக்கு 15,000 ரேண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். 15,000 ரேண்டுங்கிறது சவுத் ஆஃப்ரிக்கன் மணி. அதை இப்போ கன்வெர்ட் பண்ணால் 81,000 கிட்ட வருது. இதுக்கு டாங்கோ, எனக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்க தெரியாது, வேணும்னா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு மதியமே டாங்கோ மொலம்போவை அவன் ஒர்க் பண்ணுற ஹோட்டல் ரிசப்ஷனில் மீட் பண்ணி விஷயத்த சொல்கிறான். அவன் குவாபேக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த மர்டர் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்ரேயன் டாங்கோக்கு தனியாக 5,000 ரேண்ட் தரதா சொன்னதுனால அதை வாங்குறதுக்கு மறுநாள் ஹோட்டலுக்கு போனதா சொல்கிறான். இதுக்கப்புறமா போலீஸ் கால் ஹிஸ்ட்ரி, லொக்கேஷனை மேட்ச் பண்ணுறாங்க. அதுவும் டாங்கோ சொன்னதும் மேட்ச் ஆகுது. இப்போதான் போலீஸ்க்கு ஒன்றுன்னா புரிய வருது. ஏன் ஸ்ரேயன் கேப் கிரேஸ் ஹோட்டல்ல இருந்து அவ்வளோ தூரம் உள்ள ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டான்? அப்புறம் அந்த நைட்டில் ஹை க்ரைம் ரேட் உள்ள ஏரியாவுக்கு எதுக்கு போகணும்? அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஆனியோட பாடியை லண்டனுக்கு கொண்டு போனது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆகலை, அதுதான் மோட்டிவ். ஏன்னா எந்த ஒரு க்ரைம் நடந்தாலும் அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். இதுக்குமே போலீஸ் ரொம்ப கஷ்டப்படலை. லியோபோல்ட் லேசர், அவனோட இன்னொரு பேரு ஜெர்மன் மாஸ்டர். இவன் ஒரு மேல் ப்ராஸ்டிடியூட். இவன் போலீஸ்க்கு எழுதின லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, எனக்கு ஸ்ரேயன் திவானியே தெரியும், அவன் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் ஒரு முறை என்கிட்ட எங்கள் வீட்டில் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் போடுறாங்க, ஆனால் எனக்கு அதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னதாக சொல்கிறான். இதுக்கப்புறம் போலீஸ் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஸ்ரேயன் ஒரு கே வெப்சைட்டில் அக்கௌண்ட் வச்சுருந்ததும், அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹனிமூன் டைம்லையும் ஆனி இறந்த அன்னிக்கும் அதுக்கு மறுநாளும் அந்த வெப்சைட்டில் 1 மணி நேரம் ஆக்டிவாக இருந்ததும் தெரிய வருது. இப்போ எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ண போலீஸ் சவுத் ஆப்பிரிக்கன் கோர்ட்ல ஸ்ரேயனுக்கு அகைன்ஸ்டா வாரண்ட் வாங்குறாங்க. ஆனா இங்கிலாந்து கோர்ட்ல இன்னுமே அதுக்கு பர்மிஷன் தரல. இதுக்கிடையில இங்க சவுத் ஆப்பிரிக்கன் கோர்ட்ல டாங்கோக்கு 18 வருஷம் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு குவாபேக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. மங்கேனிக்கு ஆனியை ஷூட் பண்ண காரணத்துக்காக லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. மொலம்போவை கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இங்க இங்கிலாந்து கோர்ட்ல ஸ்ரேயனை சவுத் ஆப்பிரிக்கன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கேஸ் பல வருஷமா நடக்குது. ஸ்ரேயனோட லாயர் ஸ்ரேயனுக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லை, அதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. போலீஸ் ஸ்ரேயனுக்கு அகெயின்ஸ்டா உள்ள எல்லா எவிடன்ஸையும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு மார்ச் 2014 அன்னைக்கு இங்கிலாந்து கோர்ட் ஸ்ரேயனை சவுத் ஆப்பிரிக்கா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்றாங்க. 7 ஏப்ரல் 2014 அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால லேண்ட் ஆன ஸ்ரேயனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. 6 அக்டோபர் 2014 ஸ்ரேயனை சவுத் ஆப்பிரிக்கன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்கிருந்த எல்லாரும் ஸ்ரேயன் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, ஏன் அவன் ஆனியை கொலை பண்ண சொன்னான், அதை பத்தி சொல்லுவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஸ்ரேயனோட லாயர் நாள்லயே ஸ்ரேயன் ஏற்கனவே எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறாரு. நான் கே கிடையாது, நான் ஒரு பைசெக்சுவல், அப்படின்னா ஆண் மற்றும் பெண் 2 பேரோடையும் உறவு வச்சுக்கிறது. ஸ்ரேயனே இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டதால கோர்ட்ல லியோபோல்ட் லேசரோட ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லாயர் ஸ்ரேயன் ஏன் 10,000 ரேண்ட் கேஷை மாத்தினாரு, அதை யார்கிட்ட எதுக்காக கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு டிஃபென்ஸ் லாயர் ஸ்ரேயன் ஏற்கனவே எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அது டாங்கோ கிட்ட ஆனிக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஹெலிகாப்டர் ரைடுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. கடைசியா கவர்மெண்ட் லாயர் டாங்கோவை ப்ரொடியூஸ் பண்றாங்க. டிஃபென்ஸ் லாயர் கேட்ட எந்த கேள்விக்கும் டாங்கோவால கரெக்டா பதில் சொல்ல முடியல. இதனால டாங்கோவோட ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. கோர்ட்டும் டாங்கோவோட ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்றாங்க. இதனால எந்த ஒரு எவிடன்ஸும் ஸ்ரேயனுக்கு அகெயின்ஸ்டா இல்லாததுனால ஸ்ரேயனை இந்த கேஸ்ல இருந்து நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. இருக்க மாதிரியே எனக்கும் இந்த கேஸ்ல நிறைய கொஷின்ஸ் இருக்கு. முதல்ல, எதுக்காக ஸ்ரேயன் ஹெலிகாப்டர் ரைடை டாங்கோவை புக் பண்ண சொன்னான்? கேப் கிரேஸ் ஹோட்டல்ல சொல்லியிருந்தா அவங்களே அதை பெஸ்டா பண்ணி கொடுத்துருப்பாங்களே.
அதுதான் சேஃப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. அப்புறம் ஸ்ரேயன் பைசெக்சுவல் அப்படிங்கிற விஷயத்த ஏன் ஆனி கிட்ட முன்னாடியே சொல்லலை? ஏன் அதை மறைச்சி கல்யாணம் பண்ணணும்? இப்படி இந்த கேஸில் பல கொஷின்ஸ் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஆனியை யார் சுட்டது, எதுக்காக, யார் சொல்லி சுட்டாங்க அப்படிங்கிறது இன்னுமே மர்மமாக தான் இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? யார் குற்றம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் துப்பறிவாளன்.